ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஆர்டரும் வருது. 6 பிரியாணி பொட்டலம் வேணும்னு. அந்த பார்சலை எடுத்துகிட்டு ஒரு டெலிவரி பாய் நைட்டு 12:30 மணிக்கு தனியாக ட்ராவல் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. போகிற அந்த வழியில் நாய் ரூபத்தில் ஒரு ஆன்மா இவரை பின்தொடர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஸ்டோரி தான் இங்கே நடக்குது. இது வெறும் ஸ்டோரி இல்லைங்க, சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் லைஃப் இன்சிடெண்ட் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் டார்க் டைரிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம டார்க் டைரிஸ் வாய்ஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் லைஃப் இன்சிடெண்ட் தான். என்ன ஸ்டோரினா, டெலிவரி பாய்க்கு நடந்த அமானுஷந்தாங்க. என்னென்னா, அன்டைமில் ஒரு டெலிவரி பாய் டோர் டெலிவரி பண்ண ஒரு இடத்துக்கும் போகிறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போகிற வழியில் நடந்த சம்பவம் தாங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம நியூ சப்ஸ்கிரைபர் தருண் அப்படிங்கிறவங்க. இது இவங்களுக்கு நடந்த சம்பவமானு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது இவங்களுக்கு நடந்த அமானுஷ்ய அனுபவம் தாங்க. ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்கலாம். ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்லேயோ இல்லது உங்கள் ஃபேமிலி சரௌண்டிங்கில் நீங்கள் கேள்விப்பட்ட ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நம்ம ஸ்டோரியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அப்படியே இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணால் அடுத்ததான் நான் போஸ்ட் பண்ண ஸ்டோரி உங்களோடதாக கூட இருக்கலாம். வாங்க இப்போ ஸ்டோரியாக ஃபுல்லாக கேட்கலாம். இந்த சம்பவம் நடந்தது 2015 சென்னையில் நடந்ததுங்க. சென்னையில் தருண் அப்படிங்கிறவர் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்காரு. வேலை தேடிட்டே இருக்கும்போது இவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஆனால் இவருக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் கிடைச்சிது. என்ன வேலைன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டோர் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்காங்க. யாராச்சும் ஆர்டர் பண்ணால் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க டோர் டெலிவரிக்கு அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி வழக்கம் இருந்தது. இவரும் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு, வேலையும் கிடைக்கிது. இப்படியே தருண் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டும் இருக்கார். அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஆர்டரும் வருது. என்னென்னா, 6 மட்டன் பிரியாணி வேணும்னு ஆர்டர் வருது. தருண் இவர்கிட்ட தான் அந்த ஆர்டரை கொடுக்குறாங்க ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட். தருண் இவருமே 6 பிரியாணி பொட்டலத்தை பார்சல் கட்டிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பார்சலை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். தருண் இவருமே அந்த பார்சலெல்லாம் எடுத்துகிட்டு டெலிவரி கொடுத்தவங்களோட மொபைல் நம்பரையும் வாங்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அந்த லொக்கேஷனுக்கு கிளம்புறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ரயில்வே ட்ரெயின் ட்ராக்கும் இருக்குது. அந்த வழியாக போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த வழியாக போனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தருண் அந்த ரயில்வே ட்ராக் இருக்க அந்த பக்கமாக சூஸ் பண்ணி 11:30-12 மணிக்கு அந்த வழியாக போய்கிட்டே இருக்கார் தனியாக பிரியாணி பார்சலோட. அப்படி போயிட்டே இருக்கும்போது யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது இவரை யாரோ பின்தொடர்ற மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு இருக்குது. இவருமே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, ஆனால் யாருமே இல்லை. ஆனால் ஒரு நாய் மட்டும் இவரை முறைச்சி பார்த்த மாதிரி இவர் துரத்திட்டே வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் பைக்கை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் பின்னாடி அந்த நாய் இருந்துச்சுல்ல, அது ரொம்ப வேகமாக இவரை துரத்திட்டு வரதை இவர் அந்த சைடு மிரரில் பார்க்குறாரு. இவரும் ரொம்ப வேகமாக போனார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருந்த அந்த நாய் எப்படி இவருக்கு முன்னாடி வந்ததுன்னு தெரியல, இவருக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்படியே நிற்கிது, இவரை முறைச்ச மாதிரி பார்த்துட்டு. இவரும் இந்த பிரியாணி பார்சல் இருக்கிறனால மோப்பம் கீப்பம் பிடிச்சி நம்மளை பின்தொடர்றது வருது போல் அப்படின்னு பைக்கை சைடு ஸ்டாண்டில் போட்டு நிறுத்திட்டு ஒரு கல் எடுத்து நிற்கிறாரு அடித்து விரட்டலான்னு. ஆனால் இவர் குனிஞ்சு கல் எடுக்கிற அந்த சமயத்துக்குள்ளே அந்த நாய் மாதிரி இருந்த அந்த உருவம் திடீர்னு ஒரு புகை மாதிரி ஒரு ஆளோட உயரத்துக்கு அப்படியே எழுந்து நிற்கிது. இதை பார்த்த தருணுக்கு ரொம்ப பயம் அதிகரிச்சது. தருணுமே உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஆர்டர் கொடுத்தவங்க இவருக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போ வருவோன்ட்டு அப்படின்னு. அப்படி கால் பண்ணும்போது இவரோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்க கால் பண்ணுறாங்க. இவருமே பயத்தில் இருந்த தருண் காலை அட்டன் பண்ணி அந்த பயத்துலேயே அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. உடனே ஆர்டர் கொடுத்தவங்க
ஃபோனில் பேசிகிட்டு இருக்காருல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அங்கே நிற்காதீங்க, லிஃப்ட் எடுத்து கொஞ்சம் சைடில் போனீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அங்கே போய் நின்றுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னு ஃபோனில் இருக்கிறவங்க சொல்கிறாரு. தருண் இப்போது சைடு ஸ்டாண்டு போட்டு நிறுத்தின வண்டியை கூட எடுக்கலை, வண்டியில் இருக்க சாவியை கூட எடுக்கலை, அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாரு. திரும்பி பார்க்காம ஓடுறாரு. ஓடி போய் அந்த பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டு மூச்சு வாங்குறாரு. உடனே அந்த பெட்ரோல் பங்க்கில் 2-3 ஆண்கள் இருந்தாங்க. அவங்க என்னாச்சுப்பா, என்னாச்சு தம்பி அப்படின்னு இவரை கேட்குறாரு. தருணுமே அங்கே நடந்த விஷயத்த இவங்கக்கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடித்து இவங்களை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க ஒரு இடத்துல. அதுக்குள்ளேயுமே ஆர்டர் கொடுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட கார் எடுத்துகிட்டு இவரை பார்க்க வந்துட்டார். ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா இவர் மேலே தான் வரும் அப்படின்னு பயந்து அவருமே கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ தருண்கிட்ட என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும்போது, அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இந்த மாதிரி உருவத்தை நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு தருண். ஆர்டர் கொடுத்தவங்க, சரி இப்போ நீ எங்களுக்கு பிரியாணி எல்லாம் வேண்டாம், நாங்கள் ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு தருணை கிளம்ப சொல்கிறாரு. ஆனால் தருண், என்னோடய பைக்கு இன்னும் அங்கேயே தான் இருக்குது, பைக் எடுக்காமல் என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த ஆர்டர் கொடுத்தவரும் காரில் உட்கார வச்சுட்டு அவர் கூட இன்னொருத்தர் நண்பரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ மொத்தம் 3 பேராக அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போய் தருணோட பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி தருணை அனுப்பி வைக்கலான்னு போகிறாரு. ஆனால் அந்த பைக் சைடு ஸ்டாண்டு போட்டு நிறுத்தியிருந்தாருல்ல, அது யாரோ எட்டி உதச்சா எப்படி விழுந்து கிடக்கும் அந்த மாதிரி விழுந்து கிடக்கு. அந்த பார்சலில் இருந்த பிரியாணி பொட்டலங்கள் எல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்குது. இதை பார்த்த தருணுக்கு ரொம்பவுமே பயம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆர்டர் கொடுத்த அவருமே, நீ எதுவும் நினைக்காத, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏதாவது நாய் தான் இது பண்ணியிருப்போம் அப்படின்னு சமாதானப்படுத்தி தருணை அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவரை அனுப்பி வச்சுட்டு ஆர்டர் கொடுத்த இவரும் காரில் கிளம்பி போயிடுறாரு. ஹோட்டலுக்கு போன அங்கே தருண் நடந்ததையெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் யாருமே நம்பலை. தருண் அன்னையிலேருந்து 1 வாரத்துக்கு அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கும் வரல. 1 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வராங்க தருண். அன்னைக்குன்னு பார்த்து தருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ உண்மையாகவே நாயை தான் பார்த்துருப்ப, அதை பேயின்னு நினச்சிட்ருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் 1 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ரயில்வே ட்ராக் பக்கமாக ஒரு ஆர்டர் வருது அந்த ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாம் தருணை அனுப்பலான்னு பார்க்குறாங்க. ஆனால் தருண் ரொம்ப பயந்து, நான் எல்லாம் அந்த பக்கம் போக மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. தருணோட நண்பர் ஒருத்தர், நீ தான் பயந்துட்டுருக்க தருண், நான் போகிறேன் அப்படின்னு தானாகவே அவர் முன் வராரு டோர் டெலிவரி கொடுக்க. அதே நைட் டைமில் தான். அப்படி நைட் டைமில் தருணோட ஃப்ரெண்டு போகும்போது தருண் என்ன சொல்கிறாருன்னா, நீ மட்டும் தனியாக போக வேண்டாம், இரு நானும் கூட வரேன்னு தருணுமே இப்போது கூட போகிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அந்த வண்டி ஸ்டாப் ஆகி நின்றுது. இப்போ தருணுக்கு ரொம்ப விறுவிறுத்து போயிட்டாரு. இப்போது அவரோட நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதடா, ஏதாச்சும் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருமே வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தருணுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. சரி, அந்த வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுற வண்டி தான். சரி, அதை ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் முடியல. கொஞ்சம் நேரம் தள்ளிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினச்சிட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க தருணும் அவரோட நண்பரும். ஆனால் வண்டியை யாரோ பின்னோக்கி இழுக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கு. உடனே தருண் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பார்சலில் இருக்கிற அந்த பிரியாணி பொட்டலங்கள் எல்லாம் 4 பக்கமும் எடுத்து வீசுகிறாங்க தருண். இதை பார்த்த நண்பர், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு தருண்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தருணுமே, நீ கம்முன்னு இரு, இது இருக்கிறனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு அந்த பிரியாணி பொட்டலங்களை எடுத்து வீசுகிறாங்க. அப்படி அந்த பிரியாணி பொட்டலங்களை எடுத்து வீசினதுக்கப்புறம் தருண் நண்பர்கிட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. உடனே அந்த நண்பர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டலுக்கே திரும்பியும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்த உடனே ஆர்டர் கொடுத்த அவங்களுக்கு கால் பண்ணியும் சொல்கிறாங்க, அன்றைக்கி நடந்த மாதிரியே தான் எங்களுக்கு இன்றைக்கும் நடந்துச்சு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி 2 பேர் வந்தோம், 2 பேர் வந்துமே இதே மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடு சொல்லும்போது ஆர்டர் கொடுத்தவங்களும் சரி விடுங்க, நான் வேறு பக்கம் ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரும் எதுவும் பிரச்சனையும் பண்ணல. ஆனால் அன்னையிலேருந்து தான் இவங்களுக்கு, அதாவது தருணுக்கும் அவரோட நண்பர்களுக்கும்
பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. என்னன்னா, தருணும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு ரூம் எடுத்து தான் தங்கியிருக்காரு, ஒரு 4-5 பேர். அதில் அந்த ரூமில் தருணும் அவரோட ஃப்ரெண்டும் மட்டுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கலான்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தூங்க போகிறாங்க. அப்படி தூங்க போன அவங்களுக்கு யாரோ நடுராத்திரியில் கதவை தட்டுற மாதிரி ஒரு உணர்வு கேட்குது தருணுக்கு. தருண் உடனே எந்திரிச்சு யாருன்னு கதவை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இல்லை. மறுபடியும் கதவை சாத்திட்டு படுக்க போயிட்டாரு. மறுபடியுமே ரொம்ப பலமாக கதவை தட்டுற சத்தம் கேட்குது. இப்போது எல்லாருமே எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஆனால் யாருமே கதவை திறக்கல. ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து பயந்து உட்காந்துருக்காங்க. சரி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? வெளியே யார் இருக்கா? யாராச்சும் நம்மளை விளையாட்டு காட்டுறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு நண்பர் கதவை திறக்க போகிறாரு. அப்படி கதவை திறக்க போனப்போ அங்கே கதவை திறந்த உடனே வெளியில் ஒரு பெண்ணோட உருவம் தலைவிரி கோலத்தில் நின்றுட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வெள்ளையடிச்சு காற்றுல மிதந்த மாதிரி தலையெல்லாம் விரிச்சிட்டு நின்றுட்டு இருந்தது. இதை பார்த்த ஃப்ரெண்டு அலறி அடித்து ரூம்குள்ளே ஓடி வராரு. உடனே மீதம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே போய் கதவை உள்தாழ்பால் போட்டுட்டு வந்து அவங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. தருணுக்கு ரொம்பவே பயங்கரமான பயம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நைட்டு ஃபுல்லாக அந்த உருவம் ரூம்குள்ளே வரல, ஆனால் வெளியே நின்றுட்டே அதையும் இதையும் முணங்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் விடிகிற வரைக்கும் இவங்களுக்கு யாருக்குமே தூக்கமே வரல. என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இப்படியே பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விடியவும் ஆரம்பிக்குது. யாருமே தூங்காமல் தான் இருக்காங்க. அப்படி கொஞ்சம் பொழுது விடிய ஆரம்பிக்கும்போது அந்த வெளியே இருக்கிற ஆன்மாவோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்குது. அந்த ஆன்மாவோட சத்தம் குறைஞ்சதை உணர்ந்த இவங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கண்ணை அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கினவங்க மதியம் 12 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு போகணும்னு எழுந்து எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஆனால் தருண் மட்டும் எந்திரிக்கவே இல்லை. என்னன்னு ஒரு நண்பர் என்னாச்சு அப்படின்னு எழுப்பலான்னு போய் பக்கத்தில் பார்க்கும்போது தருணுக்கு உடம்பு முழுசாக ரொம்ப சூடாக ரொம்ப காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அவரால் எழுப்பும்போது தருணால் கண்ணை திறந்து கூட பார்க்க முடியல, அவ்வளோ ஃபீவர் இருந்திருக்கு. உடனே நண்பர்கள் எல்லாம் சரி இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து ரூமில் விட்டுட்டு அப்புறம் நைட் ஷிஃப்ட் போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தருணை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக ஹாஸ்பிட்டலெல்லாம் காமிச்சிட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி போனால் உடனே நைட்டு ஒரு 11:30-12 மணிக்கு தருண் மட்டும் ரூமில் இருக்காருல்ல, அவர்கிட்டருந்து ஒரு கால் வருது ஹோட்டலுக்கு. என்ன சொல்கிறாருன்னா, தருண் பயங்கரமாக கதறி அழுகிறாரு. உடனே பயந்த நண்பர்கள் எல்லாம் இப்போது பைக் எடுத்துகிட்டு தருண் இருக்க அந்த ரூமுக்கு வந்து என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. ஆனால் தருண் மயங்கி ஒரு மூலையில் விழுந்து கிடக்கிறாரு. உடனே பதறி அடித்து நண்பர்கள் எல்லாம் என்னாச்சுன்னு பார்க்கும்போது எதையோ பார்த்து பயந்து மயங்கி விழுந்திருக்கதை உணர்றாரு. உடனே அவங்க எல்லா நண்பர்களும் தருணுக்கு தண்ணி தெளித்து எழுப்பியும் பார்க்குறாங்க. ஆனால் எழும்பவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து தான் எழுந்திக்கிறாரு. எழுந்திரிச்ச அவர் ஒரு மாதிரியாக கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. நண்பர்கள் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த ரயில்வே ட்ராக்கில் பார்த்த அந்த உருவம் என்னை பின்தொடர்ந்து இங்கேயும் வந்திருக்கு, அது நம்ம ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நண்பர்கள் எல்லாம் இவன் அதை பார்த்த பயத்தில் இருந்து இன்னும் வெளியே வரல, அதையே நினச்சிட்டு இருப்பான் போல் அப்படின்னு நினச்சிட்டு சமாதானப்படுத்தியும் விடுறாங்க. ஆனால் இன்னொரு நண்பர் இருக்காருல்ல, ரயில்வே ட்ராக்கு அடுத்த நாள் டெலிவரி கொடுக்க போனார்ல, அவருக்கு மட்டும் இதுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பொழுது விடிஞ்சதும் அவரோட குலதெய்வமான சுடலை மாடன் கோயில் இருக்குது, அந்த சுடலை மாடனோட கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு தருணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் சுடலை மாடன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த சுடலை மாடன் கோவிலோட பூசாரிக்கு அருள் வந்து என்ன சொல்லுதுன்னா, அது பசி வெறியில் இருக்குது, அந்த பசி வெறியினால தான் அது உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு அருள் வந்த அந்த பூசாரி தருணை பார்த்து சொல்கிறாங்க. தருணுமே என்ன ஏதுன்னு புரியாமல் இருக்காரு. உடனே அருள் வந்த அந்த பூசாரி
அவர் வச்சிருக்க அந்த அருவா கத்தியில் இருக்க ஒரு எலும்பிச்சம் பழத்தை எடுத்து தருண் கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ தங்கி இருக்கிற அந்த ரூமில் நிலைவாசலில் கட்டி வை அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு தருணும் அவரோட ஃப்ரெண்டுமே வீட்டுக்கு அவங்க தங்கியிருக்க அந்த ரூமுக்கு கிளம்பியும் வராங்க. அப்படி கிளம்பி வந்து அந்த நாளே அந்த எலுமிச்சம்பழத்தை நிலைவாசலில் கட்டியும் வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த எலுமிச்சம்பழத்தை கட்டுனதுலேருந்து இப்போ வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதா தருண் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் சிஸ்டர் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி இன்னும் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் வேணும்னா நம்ம டார்க் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி த்ரில்லிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ் வேணுமா? அடுத்தடுத்த ஸ்டோரிஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.